Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் கேர்ள்ஸ் பை கேரில் சர்ச்சில் இந்த பிளேயோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் யாரெல்லாம் இந்த சேனலை நியூவாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லேர்னிங். ஃபர்ஸ்ட் இந்த பிளேவை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். த பிளே நேம் இஸ் டாப் கேர்ள்ஸ். இட் வாஸ் ரிட்டன் பை கேரில் சர்ச்சில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆத்தரை பற்றிய ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஷீ இஸ் அ விமென். ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு விமென் பிளே ரைட். So let's see the introduction about the play. In the play வந்து publication on a year வந்து 1982. The whole play ஓட செட்டிங்குமே லண்டன் தான். Then மார்கரெட் தாட்சர் இவங்க யார் அப்படின்னா what we can say is இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் விமென் பிரைம் மினிஸ்டர். எந்த இயரில் இருந்தாங்க அப்படின்னா 1979லேருந்து 1990 வரைக்குமே இவங்க தான் பிரைம் மினிஸ்டராக சஸ்டெயின் ஆனாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு விமென் பிரைம் மினிஸ்டர் அப்படி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ங்கிறனால ஒரு நிறைய பாலிசிஸ் வந்து விமென்காக எடுத்து வந்திருப்பாங்க, விமென்ஸ் ரைட்ஸ்க்காக அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து இந்த பிளேலேயுமே நல்லாவே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த பிளேயில் வந்து இவங்களை டேரக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க, மேகி அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக இவங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் about this play. And the last point is hyperrealism or surrealism. இதுனா எப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரியாலிட்டியும் ஃபேண்டசியையும் பிளண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேயில் இந்த எலமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்டரியில் இறந்து போன கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போது ரியலாக வந்து அந்த மெயின் கேரக்டர் கூட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுவுமே இந்த பிளேயில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிஃபோர் நம்ம டீட்டெயிலாக சமையல் பார்க்குறதுக்கு மீன் கேரக்டர்ஸை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். லெட்ஸ் see. The most important character of this play யார் அப்படின்னா மார்லின். இவங்க தான் அந்த ப்ரோட்டோகனிஸ்ட் ஆஃப் த பிளே. இவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னா டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் அந்த ஏஜென்சியில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுறப்ப அவங்களுக்கு எம்டி அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா, அந்த சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த பிளேவே ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா இவங்க பர்சனல் லைஃப் பற்றி சொல்லும் அப்படின்னா இவங்க வந்து யாருக்கிட்டையும் வந்து இமோஷனை ஷோ பண்ணவே மாட்டாங்க. ஈவன் டு ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு டாட்டர் இருப்பாங்க. ஆனால் அவங்க டாக்டரை வந்து யார் அப்படின்னா அவங்க சிஸ்டர் ஜாய்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து தான் வளர்ப்பாங்க. டேரெக்டாக அந்த பொண்ணு ஆன்ஜி தான் அவங்க டாக்டர். அவளுக்கே இவங்க தான் நம்ம அம்மான்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன் சிம்பிளாக பற்றி சொல்லுவோம் அப்படின்னா ஷீ இஸ் அ கேரியர் ட்ரிவன் விமன். அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் இம்பார்ட்டன்ஸே கிடையாது, மணி மைண்டட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் ஜாய்ஸ். ஸோ இவங்க யார் அப்படின்னா சிஸ்டர் ஆஃப் மார்லின். இவங்களோட சிஸ்டர் தான் இவங்க. ஸோ ஆன்ஜியை பார்த்துக்கிறது இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் கேரக்டர்ஸ். இவங்க எப்படி நான் கேரியர் ட்ரிவன் சொன்னோம், ஆனால் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டொமஸ்டிக் கைண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எமோஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ மார்லின்காக வந்து இவங்க தான் ஆன்ஜியை வந்து வளர்ப்பாங்க. அதனால அவங்க பர்சனல் லைஃப்மே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஈவன் தோ ஷீ இஸ் ரெடி டு டேக் கேர் ஆஃப் சிஸ்டர்ஸ் டாட்டர். ஓகே, அண்ட் தென் ஆன்ஜி. ஸோ இவங்க தான் வந்து மார்லினோட ரியல் டாட்டர். ஆனால் வந்து ஆன்ஜிக்கு வந்து மார்லின் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன் அப்படின்னா ஜாய்ஸ் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க ஆன்ஜிக்கிட்ட. அப்புறமா இவங்க கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு விமன். ஸோ மார்லினோட பயாலஜிக்கல் டாக்டர் இவங்களாக இருந்தாலுமே மார்லின் அளவுக்கு இன்டெலிஜென்ஸும் அவங்கள அளவுக்கு வாபிகான்சி எபிலிட்டியும் ஆன்ஜிக்கிட்டே கிடையாது. ஷீ இஸ் அ ஸ்கூல் ட்ராப் அவுட். ஓகேங்களா, அந்த பிளேயில் வந்து அவங்களுக்கு ஒரு 60 years அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. தென் ஃப்ராங்க். இவங்க வந்து ஜாய்ஸோட ஹஸ்பண்ட். ஆனால் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக ஜாய்ஸ் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஹீ ஜஸ்ட் மூட் அவுட் ஃப்ரம் ஜாய்ஸ். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆன்ஜியே பிடிக்காது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அண்ட் கிட். இவங்க யார் அப்படின்னா ஆன்ஜியோட நெய்பர் கிட். ஓகேங்களா, ஸோ இவங்க மோஸ்ட்லி ஆன்ஜி அவங்க டைமை வந்து கிட் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே ஆப்போசிட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கிட் வந்து மோஸ்ட் வாட் வி கேன் சே இன்டெலிஜென்ட் கைண்ட் ஆஃப் அ கேர்ள். ஸோ அவங்க கான்வர்சேஷனில் வந்து ஆன்ஜி வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் ஜாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜெலஸாக இருக்கும். கிட்டை பார்க்குறப்பெல்லாம் அவன் ஆன்ஜியை வந்து திட்டிக்கிட்டே இருப்பான். வேலை இவங்களாம் தான் வந்து ஃபேமிலி ரிலேட்டட் கேரக்டர்ஸ் ஆஃப் மார்லின். தென் நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து ஒர்க் ரிலேட்டட் கேரக்டர்ஸ். ஓகேங்களா, உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டட் யார் யார் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு பார்க்கலாம். வின். இவங்களுமே வந்து ஒரு மார்லின் போல் ஒரு கேரியர் ட்ரிவன் விமென் தான். தென் நெல். இவங்களுமே கேரியருக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லைக் தட் இவங்களுக்கு விண்ணுக்கும் நெல்லுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே அதிகமாக காசிப் பேசுவாங்க. அது காசிப் மூலமாக நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா நெல்லுக்கு வந்து மார்லின் மேலே ரொம்ப ஜெலசி இருக்கும். எஸ்பெஷலி அவங்க ப்ரமோஷன் கிடைச்சதுனால ஷீ இஸ் நாட் ஹாப்பி வித் த ப்ரமோஷன் ஆஃப் மார்லின். தென் மிஸ்டர் ஹவார்ட் கிட். இவங்களுமே வந்து கலீக் ஆஃப் மார்லின் தான். நான் சொன்னேன் எம்டிஐ இவங்களுக்கு மார்லினுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து ஒரு டயலமா இருக்கும். அந்த ப்ரமோஷன் மார்லின் கொடுக்கலாமா இல்லை ஹவார்ட் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அட் லாஸ்ட் மார்லின் அந்த ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அதனால ஹவார்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாரு. அண்ட் மிஸ்ஸஸ் கிட் இவங்க வந்து ஹவார்டோட ஒய்ஃப். அண்ட் ஜியரின் லூஷி சோனா இவங்க எல்லாமே வந்து அந்த ஏஜென்சிக்கு இன்டர்வியூக்கு வர கேரக்டர்ஸ். Well, these are the office related characters. Then
இன் திஸ் குரூப் இதான் வந்து ஒரு ஆக்ட் ஒனுக்கே ஒரு பேஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதெல்லாம் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சர் ரியலிசம் ஆர் ஹைப்பர் ரியலிசம் அந்த எலமெண்ட் மூலமாக வந்து கேரக்டர்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேண்டசி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தட் மீன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தா அவங்களாம் வந்து இறந்துருப்பாங்க, ஆனால் அந்த பிளேக்கு வந்து வந்திருப்பாங்க, கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். The first one is Isabella Board. இவங்க எந்த செஞ்சுரி பிலாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 19th century. லைக் தட் லேடி நிஜோ, ஷி பிலாங்ஸ் டு 13th century. டெல் கிரேட், இவங்க வந்து ரினைசன்ஸ் பெயிண்டராலோ பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பெயிண்டிங் தான். அந்த உள்ள கேரக்டர்ஸ் வந்து ரியலாக லைஃப்பில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் போப் ஜான், இவங்க வந்து மிடில் ஏஜஸை சார்ந்தவங்க. அண்ட் பேஷண்ட் கிரிசல்டா, இவங்க வந்து பொக்காஷியோ அண்ட் சாசர், அவங்க ஃபோக்லோரில் வர ஒரு கேரக்டர் தான். ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நான் ப்ளே சம்மரியில் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த பிளேயில் வந்து 3 ஆக்ட் இருக்கும். லெட்ஸ் சி. வெல், ஆக்ட் 1 லெட்ஸ் சி. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்லின் அவங்க தான் அந்த பிளேயோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவங்க வந்து டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி, அதில் வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு எம்டி அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் ஆக்டில் வந்து அவங்க ஒரு டின்னர் பார்ட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விமென், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு விமென் ஃபெமினிஸ்ட் ரிலேட்டட் பிளே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து டின்னர் பார்ட்டிக்கு வந்து சில விமெனை ஸ்பெசிஃபிக்காக அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லுக் திஸ் செகண்ட் பாயிண்ட், கெஸ்ட் அக்ராஸ் ஃப்ரம் சென்ச்சுரிஸ். ஸோ அந்த கெஸ்ட்லாம் யார் அப்படின்னா இப்போ ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் சென்ச்சுரிஸில் வாழ்ந்த விமேன் தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா விமேனும் ஒரு கைண்ட் ஆஃப் வாட் வி கேன் சே கரேஜை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எல்லாருமே அவங்க லைஃப் ஸ்டோரிஸை அவங்க எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவங்க லைஃப்பில், எந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் அவங்களுக்கு நடந்துச்சு, ஸோ அதை போல் ஸ்டோரிஸ் தான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டின்னர் பார்ட்டிலேருந்து ஒரு கேரக்டர்ஸாக ஃபஸ்ட் ஒரு டின்னர் பார்ட்டி அப்படின்னாலே எல்லாருமே ஒரே அட் டைமில் வர மாட்டாங்களே. ஸோ ஒரு கெஸ்ட்டும் ஒரு டைமில் வருவாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாருமே இது கேதர் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப சீக்வன்ஷியலாக, ஓகேவா, லீனியர் ஆர்டரில் வந்து இப்போ இசபெல்லா முடிச்சு லேடி நிஜோ, லேடி முடிஞ்சு டல் குட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க பேசுகிறப்ப இன்னொருத்தவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்புறமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க பேசுவாங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து ஒரு இன்கோஹிரண்ட் ஆர்டரில் தான் அவங்க ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓவராலாக அவங்க ஸ்டோரியில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட் தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் யார் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவா அப்படின்னா இசபெல்லா போர் ஸ்டோரி, ஓகேங்களா. ஸோ இவங்க எந்த செஞ்சுரி பிலாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 19th century. ஸோ அவங்க யார் அப்படின்னா பர்சனலாக ஷீ இஸ் அ ரைட்டர், எக்ஸ்ப்ளோரர் அண்ட் நேச்சுரலிஸ்ட். ஸோ அவங்க லைஃப்பை பற்றி சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கிளர்ஜிமேனாக இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் தான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கும் இசபெல்லாவுக்கு. ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை, நீ வந்து இந்த நீடிங் இது போல் திங்ஸ் தான் கற்றுக்கணும், டெய்லரிங் இது போல் ப்ரொஃபஷன் தான் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நாட் ஒன்லி தட், அவங்களுக்கு வந்து பேக் போனில் வந்து ஒரு ஸ்பைனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு டியூபர் ஆட்டோ. ஸோ அதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க டாக்டர். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த சைல்டுஹுட் வந்து அவங்க சோஃபாவில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா அவங்களுக்கு இப்போ ஏஜ் 40 தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ அவங்களுக்கு அதுலேருந்தே எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ராவலாக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அவங்களுக்கு சீனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்க நேச்சுரலிஸ்ட்டாக ஆனாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஷீ இஸ் எக்ஸ்ப்ளோரர். ஒரு விமேன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரராக இருந்தால் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் வந்து இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இசபெல்லா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லைக் தட் இசபெல்லா வந்து ஒரு பர்சன் கூட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க மேரேஜ்க்காக. ஆனால் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ த்ரூ அவுட் ஹர் லைஃப் வந்து அவங்க நிறையா ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. வந்து சைனாவுக்கு போவாங்க. அப்போ கூட வந்து அவங்களுக்கு ஒரு அட்டாக் நடந்திருக்கும், மாப் அட்டாக். ஈவன் வந்து திரும்பி சைனாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து மோஸ்ட் மெமரபிள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஒன்ஸ் வந்து மொராக்கோ அந்த கண்ட்ரியோட எம்பரரை மீட் பண்ணியிருப்பாங்க. எதனால் அது வந்து மோஸ்ட் மெமரபிள் இந்த சென்ஸ், இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் மூவ்மெண்ட் டு மீட் ஹிம், ஓகேங்களா. அதனால அது வந்து மோஸ்ட் மெமரபிள் லைஃப் what we can say event in her life அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் நிறைய கேரக்டர்ஸ், ஒரு 5 கேரக்டர்ஸ் வருவாங்க. ஆனால் மார்லினோட 90% ஒத்து போகிற கேரக்டர் யார் அப்படின்னா இசபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் லேடி நிஜோ. இவங்க யார் அப்படின்னா கான்குபைன் ஆஃப் எம்பரர். கான்குபைன் அப்படின்னா அவங்கள ஆக்சுவலாக மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் கைண்ட் ஆஃப் லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஏஜ் 14 இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜப்பான் எம்பரருக்கு இவங்களை ரொம்ப பார்த்து அட்ராக்ட் ஆகிடுவார். அதனால அவங்க பேலஸில் கூப்பிட்டு இவங்களை ஒரு கான்குபைனாக வச்சுப்பாரு. ஸோ இவங்களுக்குமே வந்து சின்ன வயசு அப்படின்னால அந்த லக்ஸூரிஸ் எல்லாமே பேலஸில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இவங்க வந்து she has some kind of a love affairs with other men. For example, இவங்க வந்து ஒரு priest
லவ் பண்ணுவாங்க, அப்புறமா அந்த பேலஸ்லேயே ஒர்க் பண்ணுற சில பேர் கூட அஃபேர் வச்சுருப்பாங்க. இது வந்து யாருக்கு தெரிய வரும் அப்படின்னா அந்த எம்பரருக்குமே தெரிய வரும். ஆனால் வந்து அவர் ரொம்ப என்ன ஏதுன்னு கேட்டுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா இவருக்குமே அந்த லேடி டிஜோ மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து போயிருக்கும், அதனால இவருமே கேட்டுக்க மாட்டார். ஸோ அவங்களோட அஃபேர்ஸ்னால ஆக்சுவலாக இவங்களுக்கும் எம்பரருக்கும் எந்த குழந்தையுமே கிடையாது. ஆனால் வந்து அவங்களுக்கோட அஃபேர்ஸ் அதர் மேன் கூட இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு 4 சில்ட்ரன் இருப்பாங்க. ஆனால் வந்து யாருமே லேடி டிஜோ கூட இருக்க மாட்டாங்க, அந்த மென்னுமே உங்களுக்கு அந்த குழந்தைங்களை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஃபாதர் சொன்ன அட்வைஸ் வந்து லேடி டிஜோக்கு வந்து ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைல அவங்க ஃபாதர் சொல்லியிருப்பாங்க, எப்போ வந்து அந்த எம்பரருக்கு வந்து மேலே இன்ட்ரெஸ்ட் குறையுதோ நீ பெட்டர் வந்து ஒரு ரிலீஜியஸ் சைடுக்கு வந்து போயிடு, நீ வந்து ஒரு நல்லா போயிடு, ஏன்னா அதான் உனக்கு வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போது தான் வந்து லேடி டிஜோ ஓகே நம்மளுக்கு வந்து எம்பரருக்கு நம்ம மேலே உள்ள அட்ராக்ஷன் குறைஞ்சிருச்சு, ஸோ நம்ம லைஃப்பை நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணால் நம்ம ஒரு புத்திஸ்ட் நன்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திஸ்ட் நன்னா மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து லேடி டிஜோ ஸ்டோரி. அண்ட் தென் டல்கிரேட். இவங்க யார் அப்படின்னா ரினைசன்ஸ் பெயிண்டர். வந்து அவங்க ரினைசன்ஸ் பெயிண்டர் நேம் என்ன அப்படின்னா பீட்டர் ப்ரூகெல் அப்படின்னு. அவங்க வந்து ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு விமேன் வந்து ஒரு பெரிய ஆர்மர் போட்டிருக்க மாதிரி ஒரு ஆர்மியில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்கில் வந்து அவங்க தான் ஒரு ஹோல் விமேன் ஆர்மியே வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தான் வந்து டல்கிரேட். ஸோ இவங்க ஸ்டோரியில் என்ன நடக்கும் அப்படின்னா டல்கிரேட் வந்து அந்த ஸ்பானிஷ் ஆர்மி அந்த வார்னால அவங்களோட சில்ட்ரன் எல்லாரையும் வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பயுமே அந்த ஆர்மி வந்து முடியாது. ஸோ அந்த ரொம்ப வவிகான்சி ரொம்ப மவுனிங் ஸ்டேட்டில் வந்து எல்லா ஃபேமிலியும் அப்படியே சஃபர் ஆகிட்டு இருக்கும். அப்போ எல்லாருமே கேதர் பண்ணி வாங்க நம்மளுக்கு அந்த ஸ்பானிஷ் ஆர்மிக்கு ஆப்போசிட்டாக நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த பிக்சர் தான் அந்த பெயிண்டிங்கில் இருக்கும். ஸோ இவங்களுமே வந்து அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு விமன் ஆர்மியே வந்து அந்த டைமில் லீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திங்காக தான். அண்ட் இருக்கிற கெஸ்ட்லேயே இவங்க தான் ரொம்ப லீஸ்ட்டாக வந்து பேசியிருப்பாங்க அந்த கான்வர்சேஷனில். அண்ட் த நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் போப் ஜுவான். ஸோ போப் ஜுவான் யார் அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து சயின்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய படிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசை. ஆனால் ஒரு விமேனாக அவங்கள வந்து படிக்கிறதுக்கு வந்து ரோமில் போய் படிக்கணும் உங்களுக்கு ஏத்தன்ஸ் இது போல் பிளேசஸில். ஆனால் வந்து ஒரு விமேனாக வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கூட வந்து பிளான் பண்ணிட்டு அவங்க வந்து இவங்களோட பெரியவங்க அவங்க கூட பிளான் பண்ணிட்டு இவங்க வந்து ரோமுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ தன்னையை வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு பாயாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் ஷீ டிஸ்கைஸ்ட் ஹர் செல்ஃப் அஸ் மேன். எதுக்கு அப்படின்னா ஒரு எஜுகேஷனுக்காக லேர்ன் பண்ணுறதோ அப்படின்றதுக்காக. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இவங்க நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நிறைய ஸ்பீச்சஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பீப்புளும் இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து போப்பாக மாற்றிடுவாங்க. ஸோ இவங்க லைஃப்பில் வந்து இவங்க போப்பாக வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. யாருக்குமே இவங்க வந்து ஒரு கேர்ள் அப்படின்னே தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கும் அந்த ஒன் வீ கேன் சி ஒரு பர்சன் கூட. ஸோ அதனால ஷீ பிகம்ஸ் ப்ரெக்னென்ட். ஆனால் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியாது. அப்போ வந்து ஒரு ரிலீஜியஸ் கேதரிங் நடக்கும். அப்போ வந்து ஒரு ஹார்ஸில் வந்து ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவங்க ஹார்ஸில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே அந்த குழந்தை வந்து கீழே வந்து விழுந்துடும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த பீப்புள் எல்லாமே கேதர் ஆகிட்டு இருக்கவங்க வந்து ஓகே இவங்க வந்து ஒரு விமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்புறமா எல்லாருமே அந்த குழந்தையும் இவங்களையும் அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் போப்பா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்பாங்க அவங்க கேர்ளா பாயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இது போல் ஒரு திங்கை தான் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க அந்த ஹோல் டின்னர் பார்ட்டிலையுமே. வேலை அண்ட் த நெக்ஸ்ட் கேரக்டர் அந்த ஃபைனல் கேரக்டர் கிரிசல்டா. இவங்களை வந்து என்ன ஃபுல் நேம் வந்து பேஷண்ட் கிரிசல்டா. அந்த பேஷண்ட் அப்படிங்கிற நவுனே இவங்க கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வென் ஷி வாஸ் 15 ஒரு மார்க்யூஸ் அப்படின்னா நோபல் மேன். அவங்க நேம் வந்து வால்டர். இவங்களை வந்து ஃபீல்டில் பார்ப்பாங்க. இவங்களை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு இவங்க வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு கண்டிஷனில் மேரேஜ் பண்ணிப்பாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் இவங்க வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும், ஆர்எல்ஸ் வந்து அவங்க மேரேஜ் வந்து கண்டினியூ ஆகாது. அதை போல ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ரிசல்ட்டாகவும் மார்க்யூஸ் வந்து மேரேஜ் பண்ணிப்பா. அவன் என்ன சொன்னாலுமே கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்பயும் மார்க்யூஸ்க்கு அந்த வால்டர் நேம் அவனுக்கு வந்து இவன் மேலே டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன சொன்னாலுமே கேட்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து பிறப்பா. ஒரு 2 monthsலேயே அந்த கேர்ள் ஒரு 6 weeksலேயே என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த கேர்ளுக்கு வந்து இந்த பீப்புளுக்கு வந்து இந்த கேர்ளை பிடிக்கல, அதனால இந்த கேர்ள் வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லுவான். ஆனால் ரிசல்ட்டாக வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லீட் பண்ணிருப்பா அவள் லைஃபை. அகைன் வந்து ஒரு பாய் பிறப்பா. அவனுக்கு வந்து ஒரு 2 years 1.5 years அப்படிங்கிறப்ப அகைன் அந்த சைல்டையுமே மார்க்யூஸ் வந்து ரிசல்ட்டாக இருந்தது பேஷண்ட் திரும்பியும் வந்து அவங்களுக்கு பிடிக்காம சைல்டையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான். அதையும் நம்பிக்கிட்டு இவன் வந்து எதுவுமே அகேன்ஸ்டாக பேசவே மாட்டான். அப்பயுமே இந்த மார்க்யூஸ்க்கு வந்து இவன் மேலே உள்ள கன்ஃபியூஷன் இந்த மிட்ஸ் ட்ரஸ்ட் வந்து இன்னமும் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா
இப்போ 10 இயர்ஸ் ஆர் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கேர்ளை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட வந்துட்டு காப்பா. ஸோ அந்த பொண்ணை பார்க்குறப்ப கிரிசல்டாக்கு வந்து அவளே சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கும். அதுக்குமே கிரிசல்ட்டா ஒன்றுமே சொல்ல மாட்டா, எல்லா மேரேஜ்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இவள் தான் பண்ணுவா. ஆக்சுவலாக அந்த மார்க்கிஸ் இவள் தான் பண்ண சொல்லியிருப்பா, இவளுமே வந்து எதுவுமே சொல்லாமல் பண்ணுவா. ஸோ அப்புறமா அந்த மேரேஜ் டேல தான் வந்து மார்க்கிஸ் வந்து சொல்லுவாள், நான் இது வர சொன்னது எல்லாமே போய் நம்ம 2 சைல்டுமே உயிரோடு தான் இருக்காங்க, ஓகேவா, அந்த பொண்ணு ஒருத்தவங்க காமிச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போனேன், அதான் வந்து கிரிசல்டாவோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரிசல்டா தோனி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்க வந்து த்ரூ அவுட் ஹர் லைஃப் ரொம்ப எப்படி ஒபீடியண்ட்டாக வந்து அவள் ஹஸ்பண்டும் ஒபே பண்ணா. ஸோ அதனால மார்க்யூஸுமே ஹீ இஸ் வெரி வெரி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. வெல் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இன்ஜஸ்டிஸ் தட் ஹேஸ் டன் டு விமென். ஈவன் தோ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் சென்ச்சுரிஸ் வந்து பிலாங் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனாக தான் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லா சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸுமே யாரோட ஒத்து போகும் அப்படின்னா மார்லின், ஓகேவா, இன் ஒன் வே ஆர் அதர். ஸோ அதை தான் இந்த ஆக்ட் 1 மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ஆக்ட் 2. ஆக்ட் 2 டோட்டலாக வந்து 3 சீன்ஸ். லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஸோ சீன் 1 இது எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அங்கே தான் நடக்கும். ஜெனைன் அப்படிங்கிறவங்க இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க, மார்னிங் தான் அவங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் பற்றி இப்போ கேட்குறப்ப ஜெனின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் கோலே வந்து ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு தென் ஷி வாண்ட் டு கெட் மேரிட், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட செட்டில் ஆகணும், அதான் அவங்க லைஃப் எய்மாக சொல்லுவாங்க. அது கேட்டோன்னா மார்லினுக்கு வந்து ஜெனினை சுத்தமாக பிடிக்காம போயிடும். லைக் தட் வந்து ஏன் அப்படின்னா மார்லின் வந்து அவங்களோட ஆப்போசிட் கேரக்டர், அவங்களுக்கு வந்து ஃபேமிலியே வந்து இருக்கக்கூடாது, ஒரு விமன் வந்து கேரியர் டிவனாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து அதுக்கு அது ஆக்சுவலாக அது அப்போ தான் நீ ஒர்க்குக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் மார்லினுக்கு. ஸோ ஜெனின்ட்டு அவங்க ஒரு அட்வைஸாக சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு லைஃப்பை பற்றி ஒரு 10 இயர் பிளான் போடு, ஃபர்ஸ்ட் கேரியர் அதில் செட்டில் ஆகிட்டு அப்புறமா ஒரு லைஃப்பை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனின் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, ட்ராவலிங் இது போல் வேலை கேட்பாங்க, ஏன்னா அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி தானே. ஆனால் இவங்க மார்லின் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்டர் நீ வந்து ஒரு லேம்ப் ஷேட்ஸ் இல்லை வந்து ஒரு நீட் பியர் இது போல் கம்பெனி தான் உனக்கு பெட்டர் ஆப்ஷன், ஏன்னா உனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற உண்மைக்கு இதான் வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபைனலி அவங்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கொடுப்பாங்க, ஆனால் ஜெனின் வந்து என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் ரெப்ரசன்ட் த கோல்டு சைட் ஆஃப் மார்லின். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இமோஷன் இது போல திங்ஸ்லாம் வந்து ஒரு கேரியரில் வந்து இம்ப்ரூவ் ஆகிற க்ரோத் ஆகணும் அப்படிங்கிற விமேனுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடாது, அதான் இவங்களோட மைண்ட் செட். ஸோ இவங்களோட மார்லினோட கேரக்டர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சீன் 1ல். தென் சீன் 2 இது எங்கே நடக்கும் அப்படின்னா ஜாய்ஸ் அவங்களோட பேக் யார்டில் தான் நடக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாய்ஸ் வந்து மார்லினோட சிஸ்டர், அவங்க தான் வந்து ஆன்ஜியை வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 கிட் அண்ட் ஆன்ஜி. ஸோ நான் சொன்ன மாதிரி கிட் வந்து நெய்பர் ஆஃப் ஆன்ஜி, ஆன்ஜியோட சின்ன பொண்ணு தான் கிட். இவன் வந்து மோர் இன்டெலிஜென்ட் தன் ஆன்ஜி. அதே ஆன்ஜியை சொல்ல போனால் அவங்க வந்து ஒரு 16 இயர் கேர்ள் தான், 16 இயர் ஓல்டு ஷீ இஸ். அண்ட் ஷீ இஸ் அ ஸ்கூல் ட்ராப் அவுட், ஸ்கூலை விட்டு நிறுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒழுங்காகவே படிச்சிருக்க மாட்டா, நிறைய தாட்டி ஃபெயில் ஆகி இருப்பா, அதனால் ஜாய்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து நிறுத்திருப்பாங்க. அப்புறமா ஜாய்ஸ்க்கு வந்து ஆன்ஜி மேலே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அவள் பிஹேவியருமே சரியில்லை, லைக் தட் அவள் படிக்கவும் இல்லை, வேலைக்கு போக முடியாது, மேரேஜுமே வந்து ஒரு நல்ல கேர்ள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜாய்ஸோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த 2 கிட்டும் வந்து கொள்ளையில் வந்து ஒரு டென்ட் ஆட்டம் போட்டு உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ கிட் சொல்லுவா, எல்லாருமே உன் கூட சேர்றது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, நீ வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டோட ஆன்ஜி ரொம்ப கோவமாயிட்டு கிட் கையை கடிச்சிடுவா. அப்புறமா 2 பேரும் சின்ன விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆன்ஜி வந்து கிட்ட சொல்லுவா, இதாலுமே எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது, மார்லின் தான் என்னோட ஆக்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் மேபி அவங்க தான் என்னோட ரியல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த பிளேஸை விட்டு ஒரு லண்டனுக்கு வந்து சீக்கிரம் போக போகிறேன் ஜாய்ஸ்க்கு தெரியாமல், அதுவும் இல்லாமல் நான் ஜாய்ஸை வந்து கொலை பண்ண ஆசைப்படுறேன், அந்த மாதிரி நிறைய சைல்டிஷ் திங்ஸ்லாம் வந்து கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஃபைனலாக 2 பேரும் ஒரு மூவி போக ஆசைப்படுவாங்க. கிட் வந்து என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஆனால் ஆன்ஜி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஏன் அப்படின்னா கிட் வந்து அவளோட சின்ன பொண்ணு, அவள் வந்து மணி கொடுக்குறேன்னு சொல்கிறாளே, ஸோ நம்மளோட வாட் வி கேன் சே நம்மளோட பொசிஷன் என்னாகிறது அந்த மாதிரி திங்க் பண்ணுவாள். ஸோ அப்போ தான் வந்து ஜாய்ஸ் வந்து 2 குழந்தைங்களையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டப்ப இந்த ஆன்ஜி சொல்லுவா, இதற்கு நான் வந்து மூவி போகணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூமை க்ளீன் பண்ணால் தான் நான் மூவிக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதை கேட்டு ஆன்ஜி ரொம்ப கோவமாக ரூமுக்கு போயிடுவாள். ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளில வந்து பார்த்தா ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கவுனை போட்டு வருவா. ஆக்சுவலாக அந்த கவுன் வந்து அவருக்கு யார் கொடுத்தது அப்படின்னா மார்லின் வந்து அவளோட ஒரு ஒன் ஆஃப் பர்த்டேக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவருக்கு 16 இயர்ஸ் ஓல்டு. அந்த கவுன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதை பார்த்தோன்னா ஜாய்ஸ் வந்து இன்னும் கோவமாயிடுவா, இது கூட உனக்கு பத்தலை, இது கூட உனக்கு வந்து கரெக்டாக போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்ஸ் ஓவராக திட்டி ஆன்ஜி ஓவராக ஜாய்ஸ் திட்டுவா. அப்போ வந்து சடனாக வந்து மழை வந்துடும். உடனே ஜாய்ஸ் வந்து ஆன்ஜியை கிட்டே உள்ளார வான்னு கூப்பிடுவாங்க. ஆன்ஜி வந்து கிட் வந்து உள்ளார வந்துடுவா. ஆனால் ஆன்ஜி வந்து அங்கேயே வந்து
வந்து அடமெண்ட்டாக நிற்பா. ரெண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்டுமே வந்து வெளில வந்துடுவா அந்த மலைக்கு. அப்போ வந்து கிட்ட வந்து ஆன்ஜி சொல்லுவா, இதே இந்த பிரிக்கை வச்சு தான் எங்கள் அம்மா வந்து ஜாய்ஸை வந்து நான் கொலை பண்ண போகிறேன், நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ ஒரு நாள் அந்த சீனில் வந்து என்ன நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஜாய்ஸ்க்கும் ஆன்ஜிக்கும் சுத்தமாக ஒத்தே போகாது. லைக் தட் வந்து ஜாய்ஸ்க்கு வந்து ஆன்ஜி பிஹேவியர் ஒன்றுமே பிடிக்கல, ஏன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து போர்ட்ரை பண்ணியிருப்பா. அதே ஆன்ஜிக்கும் வந்து ஜாய்ஸ் மேலே கொஞ்சம் கூட லவ் அண்ட் அஃபெக்ஷனே இருக்காது. லைக் தட் ஜாய்ஸ்க்கு ஆன்ஜிக்கு ஆல்ரெடி ஒரு டவுட்டாக இருக்கும், என்ன அப்படின்னா மார்லின் தான் தன்னோட ரியல் மதர் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சீன் 2. ஓவராலாக ஜாய்ஸ் அண்ட் ஆன்ஜி ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு நாட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படின்னா ஜாய்ஸ்க்கு வந்து ஆன்ஜிலாம் பிடிக்காது, ரொம்ப டாமினேட்டாக இருப்பேன் ஆன்ஜி, ரொம்ப அக்ரெசிவாக என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டா. ஜாய்ஸ் லைஃப்பை வந்து இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் ஆன்ஜி ஆக்குவா. அதனால ஜாய்ஸ்க்கு ஆன்ஜியை பிடிக்காது. அண்ட் அந்த ஆன்ஜி சைட் வந்து ஆன்ஜிக்கு ஒரு டவுட் இருக்கும், மார்லின் தான் தன்னோட ரியல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் தட் ஈவன் தோ அது ஆன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஜாய்ஸ் தான் அவங்க அம்மான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு மாம் அண்ட் டாட்டருக்கு வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குல்ல, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை ஆன்ஜி எப்பயுமே ஜாய்ஸ் மாதிரி காமிக்க மாட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் இன் சீன் 2. தென் சீன் 3. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செட்டிங் வந்து அந்த டாப் கேர்ள்ஸ் ஏஜென்சி தான். அங்கே ஃபர்ஸ்ட் வந்து வின் அண்ட் நெல்லும் வந்து காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஃபீஸோட கலீக்ஸை பற்றி. அப்போ தான் வந்து நெல் சொல்லுவாள், எனக்கு வந்து மார்லின் மேலே ரொம்ப ஜெலஸாக இருக்குது, அவன் வந்து இந்த ப்ரமோஷன் கிடைச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். வின் வந்து அவளோட வீக்கெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டே மார்னிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து லூசி வந்து இன்டர்வியூக்கும் வருவாங்க. லூசி யார் அப்படின்னா ஷீ இஸ் சம்வாட் 41 years old. அவங்க வந்து இன்டர்வியூக்கு வருவாங்க. ஸோ அவங்கள யார் இன்டர்வியூ பண்ணுவா அப்படின்னா வின் தான். அவங்க பற்றி சொல்கிறப்ப இது வரைக்கும் அவங்க ஓவராலாக அவங்க ஹோல் லைஃப் 20 years வந்து ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எதனால் ரிசைன் பண்ணுறீங்க அப்படி அந்த கம்பெனியை விட்டுட்டு கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, இது போல் அது வந்து மேலுக்கு தான் அதிகமாக ப்ரமோஷன் கொடுக்குது, இப்போ ஈவன் சின்ன சின்ன பசங்களாம் வராங்க, அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பொசிஷன் வராங்க, ஆனால் 20 years இருக்குது, எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் டாமினன்ட் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கோ அதை வந்து போர்ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஷோனா அப்படிங்கிற இன்னொரு பர்சனுமே இன்டர்வியூக்கு வருவாங்க. அவங்கள யாரும் இன்டர்வியூ பண்ணுவா அப்படின்னா நெல் அப்படிங்கிற கேரக்டர். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக அவங்களோட வயசே வந்து 21 தான், ஆனால் ரெசியூமில் வந்து 29 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் தட் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்சிஃபைடாக சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நெல் வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூவே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்ஜி வந்து அந்த லண்டனுக்கு வந்து வந்துடுவாள். தட் மீன்ஸ் அவள் ஜாய்ஸ் கிட்ட சொல்லாமலே வந்து ஆன்ஜி ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு லண்டனுக்கு வந்து வந்துடுவாள். ஸோ ஃபர்ஸ்ட் மார்லினை பார்த்தோன்னா மார்லினுக்கு வந்து இதை ஆன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் ஆன்ஜியை பார்க்குறேன், ஆன்ஜியும் ரொம்ப வளர்ந்துட்டான். அதுமாதிரி ஆன்ஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாருமே எதனால் வந்த ஜாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, ஸோ நான் அவங்க கூட ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜி கேட்பா. ஃபர்ஸ்ட் வந்து மார்லின் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அப்புறமா ஓகே எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, நானுமே ஒரு புது வீட்டுக்கு தான் ஷிஃப்ட் ஆக போகிறேன், யூ கேன் ஸ்டே வித் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்ஜியை வெயிட் பண்ண சொல்லிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அந்த மிஸ்ஸஸ் கிட் வருவாங்க. மிஸ்ஸஸ் கிட் யார் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க மிஸ்டர் ஹவார்ட். இவர் வந்து மார்லினோட ஒன் ஆஃப் த கலீக், அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து வருவாங்க. எதுக்காக வருவாங்க அப்படின்னா மார்லினுக்கு இந்த ப்ரமோஷனுக்கு கிடைச்சதுனால ஹவார்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பார். ஏன் அப்படின்னா அந்த ப்ரமோஷன் வந்து ஹவார்ட் கொடுக்கலாமா மார்லின் கொடுக்கலாமா தான் லாஸ்ட் வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபைனலி மார்லின் காட் தட் ப்ரமோஷன். ஸோ அதனால் ஹவார்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாரு சைக்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிட் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்லின்ட்டு உனக்குன்னு ஒரு பர்சனலாக ஃபேமிலி கிடையாது, ஆனால் ஹவார்ட்க்கு அப்படி கிடையாது, நான் இருக்கேன், என்னோட சில்ட்ரன் இருக்காங்க, ஸோ பெட்டர் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், இதை நீங்கள் ஹவார்டுக்கு இந்த ப்ரமோஷனை கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்லின்ட்டு கேட்பாங்க. ஆனால் மார்லின் ரொம்ப ஹார்ஷாக அவங்களை ட்ரீட் பண்ணுவாள். அவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசுவாள். அதை பார்த்துட்டு ஆன்ஜி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவா. ஓ நம்மளோட ஆண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக மிஸ்ஸஸ் கீர் வந்து இவளை மார்லினை கர்ஸ் பண்ணிட்டு போவாள். நீ வந்து ரொம்ப டாமினேட்டாக இருக்கா, நீ தனியாக தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கர்ஸ் பண்ணிட்டு போவாள். அண்ட் ஃபைனலி அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து ஒரு நியூஸ் வரும், இதற்குமே வந்து ஹவார்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. தென் மார்லின்ஸ் வியூ ஆஃப் ஆன்ஜி. அப்போது தான் வந்து வின் கூட வந்து ஆன்ஜி வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பாள். அப்போ வந்து வின்னுக்கு வந்து ஆன்ஜியை ரொம்ப பிடிச்சிடும். வின் வந்து தன்னோட லைஃப் ஸ்டோரிலாம் ஆன்ஜி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ வின் சொல்லுவாள், ஆன்ஜி வந்து பாதியிலே தூங்கிடுவாள். அப்போ மார்லின் வரப்போ வின் சொல்லுவாள், யாருமே ஆன்ஜிக்கு வந்து இந்த கப்பலில் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டுடைய மார்லின் வந்து அவளுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லை, ஏன்னா அவளுக்கு எஜுகேஷனுமே கிடையாது, ஒரு ப்ராப்பர் பிஹேவியருமே கிடையாது, ஸோ ஒரு குவாலிஃபைட் பர்சன் தான் இது போல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஈவன் ஆன்ஜி அவள் டாக்டராக
இருந்தாலுமே அவர் ரொம்ப இமோஷனலஸாக அதை எப்படி வியூ பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் scene 3. Well, the last act of this play, that is act 3. இதோட செட்டிங் என்ன அப்படின்னா ஜாய்ஸ் ஹோம். இந்த சீன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 3 years பிஃபோர். ஓகேங்களா, இது வந்து ரிமெம்பரன்ஸ் சீன் தான். மார்லின் வந்து லாஸ்ட் டைம் அவங்க ஜாய்ஸ் சிஸ்டர் ஹோம் எப்போ விசிட் பண்ணாங்க அப்படின்னா 3 years பேக். அப்போ வந்து நிறைய கிஃப்ட் வந்து ஆன்ஜிக்காக அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க. எதனால் விசிட் பண்ணாங்க அப்படின்னா ஆன்ஜி வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஜாய்ஸ் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன். அது வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். அப்போ வந்து நிறைய கிஃப்ட்லாம் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணதுக்கப்புறம் ஆன்ஜிக்கு வந்து ஒரு கவுனை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஒரு லாஸ்ட் ஆக்டில் வந்து ஒரு ஷார்ட் கவுன் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது மார்லின் ப்ரெசென்ட் பண்ண ஒரு கவுன் தான். ஸோ ஃபைனலாக அந்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு ஆன்ஜி வந்து ஒரு ஸ்மால் கவுன் தான் வந்து தூங்கிடுவா. அப்போ வந்து 2 சிஸ்டர்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஃபேமிலி திங்ஸ் நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஜாய்ஸ் வந்து மார்லின் மேலே உள்ள அவளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் சொல்லுவாள். இதை போல் அவளுக்கு ஃபேமிலி பாண்டிங்கே கிடையாது, அவங்க அம்மாவை கூட நீ பார்க்க மாட்டேற, உனக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவான் மார்லின் தான் ஜாய்ஸ். அப்போது கான்வர்சேஷன்லாம் என்ன தெரிய வரும் அப்படின்னா ஆன்ஜியோட ரியல் மார்லின் தான். ஆக்சுவலாக மார்லின் வந்து 13 இயர்ஸாக இருக்கிறப்ப தான், ஐ திங்க் 13 or 17 இயர்ஸாக இருக்கிறப்ப தான் ஷீ காட் ப்ரெக்னென்ட் வித் ஆன்ஜி. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அவளுக்கு தெரியாது. அப்புறமா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சப்போ அபார்ஷன் ஸ்டேஜ் அது கடந்து போயிடுச்சு. அதனால் அபார்ஷன் கூட ஆன்ஜியே பண்ண முடியல. ஏன் மார்லின் ஆன்ஜியை அபார்ஷன் பண்ண நினச்சா அப்படின்னா அவளுக்கு ஒரு ஹோல் லைஃப்மே அவளுக்கு வந்து ஒர்க் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அவளுக்கு. ஸோ குழந்தை, இந்த ஃபேமிலி இதெல்லாம் வந்து அவளுக்கு பிடிக்காது. அப்போ தான் ஜாய்ஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா ஜாய்ஸ்க்கும் ஃப்ராங்க்கும் மேரேஜ் ஆகி 3 years ஆயிருக்கும். அவங்க சைல்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சைல்டு இருக்காது லாஸ்ட் வரைக்கும், 3 years ஆகிட்டும். அப்போ வந்து மார்லின்ட்டு சொல்லுவாள், உனக்கு நீ பெட்டர் வந்து உன்னோட கேர்ளை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஜாய்ஸ் வந்து ஆன்ஜியை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குவான். அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஜாய்ஸ்க்கும் ஆன்ஜி பிஹேவியர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுனால நிறைய கிளாஷ் வந்து ஜாய்ஸ்க்கும் ஃப்ராங்க்கும் ஆகிட்டு ஒரு சமயம் என்ன அப்படின்னா ஜாய்ஸை லீவ் பண்ணிட்டு ஃப்ராங்க் வந்து மூட் அவுட்டே ஆயிடுவார். ஸோ டிஸப்பியர்ட் ஹி ஃபைனலி. தென் ஜாய்ஸ் ஹேட்டட்னஸ் டுவர்ட்ஸ் மார்லின். ஸோ ஜாய்ஸ் வந்து மார்லின் மேலே உள்ள கோவத்தை எல்லாமே ஷோகேஸ் பண்ணுவாள். நீ வந்து உன்னோட லைஃப் வந்து கேரியர் ட்ரிவனாக இருக்குது, ஆனால் என்னோட லைஃப் வந்து ஃபுல் டொமஸ்டிக்காக இருக்குது. ஈவன் வந்து நான் அந்த குழந்தைய வளர்த்தாலும் அந்த குழந்தைக்கு என் மேலே பாசமே இல்லை. அப்புறமா ஆன்ஜி பிஹேவியர் பற்றி ஓவராக கிரிட்டிசைஸ் பண்ணுவாள். உடனே மார்லினுக்கு ஒரு சமயம் கோவம், நீ ரொம்ப அந்த சைல்டு ரொம்ப நெகட்டிவாக பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அண்ட் ஃபைனலி நிறையா டாபிக் பேசிட்டு அவங்க வந்து பாலிடிக்ஸை பற்றி பேசுவாங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் நம்மளுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் அந்த மேகி அப்படிங்கிற பிஎம்ஐ பற்றி. ஸோ யார் மார்லினுக்கு வந்து அந்த பிஎம்மோட பிலீவ்ஸ் அவங்களோட பாலிசிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதே வந்து இவளுக்கு ஜாய்ஸ்க்கு வந்து அந்த ஷீ ரெப்ரசன்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் கிளாஸ். ஓகேங்களா, அதனால் அவங்களோட பாலிசிஸ் இது எதுவுமே பிடிக்காது. ஸோ அவங்க பாலிடிக்ஸை பற்றி பேசுவாங்க. அண்ட் ஃபைனலி அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து ஜாய்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிடுவா. ஃபைனலி ஆன்ஜி அப்போ தூங்கிக்கிட்டு இருப்பாள். திடீர்னு எழுந்திரிச்சு வந்து பார்த்தா மார்லின் தான் இருப்பாள். ஆனால் மார்லினை நோட்டீஸ் பண்ணாமல் இவன் மாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாள். அப்போ தான் மார்லின் சொல்லுவாள், மாம் இல்லை, நான் வந்து அவள் வந்து தூங்க போயிட்டா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து ஆன்ஜியோட லாஸ்ட் வேர்ட் இந்த பிளேயராக ஃப்ரைட்டனிங், பயமாக இருக்குது அப்படின்பா. ஏதாச்சும் ரைட் மேலே ஏதாச்சும் கிளவு கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மார்லின் கேட்பா. இல்லை ஃப்ரைட்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லுவாள். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பிளே ends. Well, the theme of the play, the first theme is women and careers. ஓகே, அப்போ மார்லின் வந்து அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரியர் பேஸ்ட், அவள் லைஃபே ஹோலாக கேரியருக்குன்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து கிடையாது. ஸோ விமென் வந்து ஒரு கேரியர் ஓரியன்டாக இருந்தால் அவளுக்கு வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அட்மாஸ்பியர் நல்லா போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ், ஈவன் தோ மார்லினும் ஜாய்ஸும் வந்து சிஸ்டராக இருந்தாலுமே அவங்களோட பொலிட்டிக்கல் திங்ஸ்லாம் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி செக்ஷுவல் பாலிடிக்ஸ், ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் எது மாதிரி பாலிடிக்ஸ்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்லினுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா யாருக்குமே அது ஹாப்பியாகவே இல்லை. பெட்டர் ஹவார்டுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாமே, பிகாஸ் ஹி இஸ் அ மேல் அப்படின்னு தான் எல்லாமே நினைச்சாங்க. ஈவன் ஹவார்ட் ஒய்ஃப்மே அதான், உனக்கு நீ லேடி தானே, உனக்கு ஃபேமிலி கிடையாது, உனக்கு ஏன் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடியே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ செக்ஷுவல் பாலிடிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த தீம் அபவுட் த பிளே. வெல், தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லேர்னிங்.